வெல்கம் டு யூஸ்ஃபுல் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கலர்ஃபுல் டூடில் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃப்ளவரும் வித் லீஃபும் தான் வரைய போகிறேன். அதுதான் இந்த டூடில் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதில் நான் கொடுக்க போகிற கலர்ஸ் வந்து பிங்க், அப்புறமா வந்து ரெட்டு, அப்புறம் ஆரஞ்சு. இப்போ நான் இந்த பெட்டல்ஸ்குள்ளெல்லாம் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த பெட்டல்ஸ்குள்ளெல்லாம் ஃபுல்லாக கலர் கொடுத்துட்டு இப்போ நான் ஃபுல்லாகவே இந்த பெட்டலுக்கெலாம் வந்து ஆரஞ்சு, ரெட்டு, அப்புறம் பிங்க்கு அந்த மாதிரி கலர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ப்ரௌன் கலரில் இப்போ நான் 2 கலர் டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஆஃப் லீஃபோட இது மட்டும் ஒரு டார்க் க்ரீனில் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டாக இந்த லைட் க்ரீனில் இப்படி இன்னொரு ஆஃபையும் வரைஞ்சிடறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு க்யூட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து லீஃப் மட்டும் நான் தனியாக வரைஞ்சிக்கிறேன். இது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் லீஃப் வரைஞ்சிக்கிறேன். கோல்டு கலர் எடுத்துக்கிறேன். கோல்டு கலரில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டாட்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கோல்டன் கலரில் யூஸ் பண்ணி இது இது என்ன அப்படிங்கிறது கீழே எழுதிட்டு இது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன அப்படிங்கிறது கீழே எழுதிடுவேன். ஸோ அது கோல்டன் கலர் வச்சு தான் நான் எப்பவுமே எழுதுவேன். பிளான்ட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் இதில் வரைவேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் பிளான்ட்டுக்கு தேவையான பொருட்களில் நான் ஒரு குட்டி பாட்டு வரைஞ்சிக்கிறேன். நான் பாட்டை வரைஞ்சாச்சு. இப்போ நான் வந்து கோல்டு யூஸ் பண்ணி பாட் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளவரில் பட்டர்ஃப்ளை தேன் குடிக்கிற மாதிரி பீ தேன் குடிக்கிற மாதிரி நம்ம வரைய போகிறோம். பர்பிள் கலர் தான் நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஒரு குட்டி ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணி பண்ணலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கலர் சூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்குள்ளே ஃபுல்லாக கலரிங் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டாக நம்ம பீ வரைஞ்சிக்கலாம். ஒரு ஓவல் ஷேப்பில் போட்டுக்கிறேன். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பீ வரைஞ்சிக்கிறேன். அந்த கேப் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து என்கிட்ட எல்லோ இல்லாதனால நான் வந்துட்டு கோல்டு கலர் கொடுத்துக்கிறேன். ஒரு குட்டி கண்ணும் ஒரு இதுவும் வரைஞ்சிக்கிறேன். கோல்டு கலரை எடுத்துக்கிட்டு இப்போ நான் இதிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறேன். நான் எல்லோ தேவைப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதில் அவங்க வந்து எல்லோ கலர் கொடுக்கலாம். நான் வந்து ஃப்ளவர் வித் பீன்னு எழுதிக்கிறேன்.
இப்போ நான் வந்து இங்கே என்ன வரைய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் தான், பட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொத்து லீஃப் கொத்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். அங்கங்கே பெரிய ரவுண்டாக போட்டுக்கிறேன். இது நான் வந்து சில்வர் கலரில் குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக போட்டுக்கிறேன். ஸோ அது நான் அவ்வளோதான். இந்த டூடில் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த டூடில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.